ஸோ மூக்கில் வந்து ஒரு விதமான அரிப்பு இருக்கும். ஸோ அது வந்து வேர்ம்ஸு, வயிற்றில் வேர்ம்ஸ் இருந்தால் கூட அந்த மூக்கில் வந்து அடிக்கடி அரிச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி இயற்கையை நீங்கள் பார்த்திங்கன்னா மூக்குக்குள்ளே வந்து நிறைய ரோமங்கள் இருக்கும். இந்த ரோமங்கள் வந்து நிறைய டஸ்ட்டை வந்து உள்ளே போகாமல் ப்ரொடெக்ட் பண்ணிடும். அந்த ரோமங்கள் வந்து அந்த டஸ்ட்டை வந்து அப்படியே வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடும். ஸோ இயற்கையாகவே வந்து அந்த மூக்கில் வந்து அந்த ஒரு மெத்தடு, ஃபில்ட்ரிங் மெத்தட் இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம சுவாசிக்கிற அத்தனை டஸ்ட்டும் வந்து உள்ளே போயிடும். பெரும்பாலும் காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா பிராங்கியல் ப்ராப்ளம் நிறைய வரும். இப்போ நிறையா பெங்களூரு, பாம்பே, இல்லை கல்கத்தா, ஈவன் சென்னை, இந்த மாதிரி ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் நிறைய டஸ்ட் இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய டஸ்ட்டை வந்து அவங்க இன்ஹேல் பண்ண வேண்டியது வருது. தோ தெர் இஸ் அ ஃபில்ட்ரிங் மெக்கானிசம்ஸ். மூக்கில் வந்து நிறைய ரோமங்கள் இருந்தாலும் எவ்வளோதான் அது வந்து ஃபில்டர் பண்ணோம், ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணோம். ஏகப்பட்ட டஸ்ட்டு இருந்து மூக்கு அடைக்கிற மாதிரி இருந்ததுன்னு எப்படி ஃபில்டர் பண்ணுறது? ஸோ அந்த ஃபில்டரிங் சிஸ்டம் இருக்கனால ஏதோ வந்து ஓரளவுக்கு ஃபில்டர் ஆகி அவங்க காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபில்டர் சிஸ்டம் இல்லைன்னா டோட்டலாக எவ்ரிதிங் வில் கோ இன்சைட் தி லங்ஸு த்ரூ தி பிராங்கியல் டியூப்ஸ். அதே மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கிறது. எப்போ பார் சிலர் வந்து மூக்கை சிந்திக்கிட்டே இருப்பாங்க. அது குறங்குறமாக ஊற்றும். அது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. குற்றால அறிவு கூட கொட்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் என் கூட படிச்சிருந்தார். அது எத்தனைக்கு பள்ளி பருவத்தில் 24 மணி நேரம் மூக்கு ஒழுகிட்டு இருக்கும். தூங்கும்போது மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தூங்கும்போது அவர் கூட இல்லை. பட் அவர் காலையில் ஸ்கூலுக்கு வந்தார்னா சாயந்தரம் போன வரைக்கும் அவர் மூக்கு ஒழுகிட்டே தான் இருக்கும். அவரும் சிந்திக்கிட்டே தான் இருப்பார். அப்படி வந்து நிறைய பேருக்கு நான் ஸ்டாப்பிங் நேசல் டிஸ்சார்ஜஸ், மூக்கோடுகள் இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மூக்கோடுகளுக்கெல்லாம் காரணம் என்னென்னா சம் அலர்ஜி கண்டிஷன்ஸ், ஒவ்வாமை. ஸோ அதுக்கு வந்து நான் ஸ்டாப்பிங் அந்த மூக்கோடுகளை வந்து ஹோமியோபதியில் வந்து we can eradicate it. அதே மாதிரி வந்து கோபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூக்கு வந்து கலர் மாறிடும், ரெட்டிஷ் ஆகிடும். எப்படின்னா காதுக்கு நான் சொன்னேன் கோபம் வந்தால் ரெட்டிஷ் ஆகிடும். அதே மாதிரி மூக்கும் பார்த்திங்கன்னா ரெட்டிஷ் ஆகிடும். ஹேரனேசி, அந்த மூக்கில் இருக்கக்கூடிய அந்த சைடில் இருக்கக்கூடியது வந்து கோபம் வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து விரிஞ்சு மூடும். அது வந்து கோபத்தின் அறிகுறி. அந்த கோபம், அது மாதிரி ஈகோ, இதெல்லாம் வந்து அந்த மூக்கில் வந்து தெரியும். அந்த இண்டிவிஜுவல் கோபக்கார இண்டிவிஜுவலை பார்த்தாலே தெரியும் மூக்கு வந்து கொஞ்சம் புடப்பாக இருக்குது, புடப்பாக இருக்கா. காரணம் என்ன அப்படின்னா அந்த மூக்கு வந்து நல்லா அந்த கோபத்தில் வந்து அந்த மூக்கு வந்து ஒரு வீக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதே மாதிரி மூக்கில் ஏற்படக்கூடிய பலவிதமான வீக்கங்கள், அந்த வீக்கங்களுக்கு வந்து ஹோமியோபதியில் மருந்து இருக்குது. வித்தவுட் காஸ் சம் வீக்கங்கள் அந்த முகத்தில் வரும். ஸோ அதுக்கு வந்து அந்த வீக்கங்களை வந்து சொல்லிக்க வந்து ஹோமியோபதியில் வந்து குணப்படுத்திடலாம். எல்லாத்த விட மூக்கில் நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கே நான் சொல்லாமல் இருக்க முடியாது. 63 BC காலத்தில் வாழ்ந்தவங்க வந்து கிளியோபாட்ரா வந்து உலக அழகி, எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கிளியோபாட்ராவுடைய மூக்கு மட்டும் ஷார்ட்டராக இருந்திருந்தேன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உடைய முகங்களும் மாறி இருக்கும்னு ஒரு பெரிய ஃபிலாசபர் சொல்கிறார். அந்த ஃபிலாசபர் சொல்கிறது கிளியோபாட்ராவுடைய அந்த அழகு மூக்கு, அதை பற்றி அழகாக சொல்கிறார். அந்த மூக்கில் வந்து ஒரு சாம்ராஜ்யமே மாறி இருக்கு. ஒரு சின்ன சின்ன காரியங்களால் பல ஹிஸ்ட்ரிகள் மாறுது அப்படின்னு கூட அவர் அதில் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜஸ்ட்டு அந்த கிளியோபாட்ராவுடைய மூக்கின் கவர்ச்சியின் காரணமாக புரோட்டோகால் நம்ம மார்க் ஆண்டனி, அதே மாதிரி ஜூலியஸ் சீசர், இவங்கள்ட்ட வந்து ஒரு அலையன்ஸ் வைக்கிறார். காரணம் அந்த அழகில் கவரப்பட்டு இவங்க வந்து ஈஜிப்டு, கிளியோபாட்ரா, அவங்க வந்து ரோம்,
ஸோ ரோமுக்கும் ஈஜிப்டுக்கும் ஒரு அலையன்ஸு கிரியேட் ஆகுது. அந்த அலையன்ஸ் கிரியேட் ஆக காரணம் என்னென்னா கிளியோபாட்ரா உடைய அழகு. அந்த கிளியோபாட்ராவுடைய அழகு காரணம் வந்து அந்த மூக்கு. அந்த மூக்கின் கவர்ச்சியின் காரணமாக, அதுவும் இல்லாமல் அவர் ஒரு அழகான பொலிட்டிஷியன், பல மொழிகளில் அறிந்தவர் கிளியோபாட்ரா, கிரேட் ஸ்காலர் இன் மெனி லாங்குவேஜஸ், ரொம்ப படித்தவங்க, படித்தவங்க அந்த காலத்துலேயே. ஸோ அந்த கிளியோபாட்ரா வந்து உலகத்தை வரலாற்றையே வந்து மாற்றினாங்க. அந்த வாட்டிகால் மார்க் ஆண்டனி மற்றும் ஜூலியஸ் சீசரோட ஒரு இணைப்பு வச்சு, அலையன்ஸ் வச்சு, அதை பலவிதமான போர்களை வந்து அவங்க தொடுத்தாங்க ரோம் மேலே. ஸோ கடைசியில் அவங்களுடைய மரணம் வந்து போரில் தோற்று கடைசியில் வந்து அவங்க வந்து பாம்பு விஷத்தை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. பாம்பு கடி ஏற்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறது அவங்களுடைய ஹிஸ்ட்ரி. அந்த ஆத்தராக தான் எழுதுறாரு. ஸோ ஜூலியஸ் சீசருடைய மூக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரியே மாற்றுது. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும். நம்ம மூக்கு தானே அப்படின்னு விடுறதுக்கு இல்லை. காரணம் அந்த மூக்கு அந்த பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்துது. ஸோ வெரி ஃபண்டாஸ்டிக் ஆர்கன்ஸ். மூக்குங்கிறது ஒரு அருமையான ஒரு அமைப்பு. பலருடைய இண்டிவிஜுவலைசேஷன், இன்னார் என்று சொல்வதற்கு அந்த மூக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் அமைக்கிறது. அதே மாதிரி மூக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு உங்களுக்கு வந்து சரியான ஒரு ஏரேஷன் இல்லை அப்படிங்கும்போது நேச்சுரலி யூ வில் புட் இன் டு ட்ரபிள் பை டிஸ்னியா மாதிரி மூச்சு திணறல் மாதிரி வந்துடுது, ஒரு வீசிங் வந்துடுது, ஆஸ்மா வந்துடுது, அப்புறம் ப்ராங்கைட்டிஸ் அண்ட் ப்ராங்கைட்டிஸ் அப்படிங்கிற நோய்கள்லாம் வருது. ஸோ இதுக்கெல்லாம் மூக்க காரணம். அதே மாதிரி பார்த்தா நிறையா இலூஷன்ஸ்னால் வந்து கற்பனை. அந்த மூக்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு பலவிதமான வாடைகள் அந்த மூக்கில் வந்து ஒரு அதீதமாக தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு அந்த வாடை தெரியாது. ஆனால் இவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு பிராண்டி வாசனை தெரியும், இல்லை ஒரு கோழி எச்சத்துடைய வாசனை தெரியும், இல்லை மனிதனுடைய கழிவுகளுடைய வாசனை தெரியும். சம் ஃபன்னி ஸ்மெல்ஸ் அவங்களால நுகர முடியும். காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து ஒன்லி இல்யூஷன், ஒரு கற்பனை தான், அது ரியாலிட்டி இல்லை. ஏன்னா மற்றவங்களாம் நார்மலாக இருப்பாங்க, இவங்களுக்கு மட்டும் அப்படி தான் தோணும். பலவிதமான இந்த துர்வாடைகள் ஏற்படுற மாதிரி சொல்லுவாங்க, என்ன ஒரே ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு. ஈவன் படுக்கையில் கூட பார்த்தீங்கன்னா என்ன பெட்டில் வந்து இப்படி ஒரு ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்ட்டு மனைவிகிட்ட வந்து ஒரே வேர்வை ஸ்மெல்லாக இருக்குது, இல்லை கணவன்கிட்ட வந்து வேர்வை ஸ்மெல்லாக இருக்குது, இல்லை ஒரு மாதிரி அஃபென்சிவ் வாடை அடிக்குது, இப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு காரணம் ஒன்றும் இருக்காது. அவங்க க்ளீனாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த இண்டிவிஜுவலுடைய இல்யூஷனால் இப்படி ஒரு எண்ணங்கள் மனசில் தோன்றி அவங்களுக்குள்ள பெரிய தர்க்கமே அங்கே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து அது மூக்கு தான். ஸோ அந்த மூக்கை வந்து நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியது, நம்முடைய அந்த மூக்கை நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஹெல்த்தியாக வாழலாம். எனவே மூக்குங்கிற அந்த ஒரு ஆர்கன், முகத்தில் முக்கியமான அந்த ஆர்கன் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அது எந்த காரணத்தை கொண்டும் நாம் வந்து அதை வந்து அதனுடைய க்ளீனாக வச்சுக்கணும். நம்ம மூக்கை நீங்கள் எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். மூக்கு அதே மாதிரி வந்து எப்போ பாரு ஒரு மாதிரி ஒரு 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 குளிர்ந்த காற்று மூக்கில் அடிச்சுட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அந்த மூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஹேர், நம்ம சுவாசிக்கிற ஹேரை வந்து ஒரு வார்மப்பாகவும் ஒரு மாய்ஸ்சர், அதாவது நீர் பசை உள்ளதாகவும் உள்ளுக்குள்ளே மாற்றக்கூடிய ஒரு மெக்கானிசம் அந்த மூக்கில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேசனில் வந்து அந்த செப்டல் டீவியேஷன் இருக்கும். செப்டல் டீவியேஷன்ங்கிறது வந்து மூக்குக்குள்ளே ஒரு செப்டம் இருக்கும், 2 துவாரங்களுக்கும் நடுவில் இருக்கிறது நேசல் செப்டம். அந்த நேசல் செப்டம் பார்த்திங்கன்னா சிலருக்கு கன்ஜெனிட்டல், குழந்தையிலே வந்து அவங்களுக்கு வந்து வளைஞ்சிருக்கும்.
ஸோ அந்த நேசல் செப்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூக்கு சற்று கோணல் மாதிரி தெரியும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தட் cannot be treated. நேசல் அது வந்து ஒரு பெத்தலாஜிக்கல் சேஞ்சஸ், ஒரு கன்ஜெனிட்டல் சேஞ்சஸ். ஒரு கன்ஜெனிட்டல் சேஞ்சஸ் நம்ம வந்து பண்ண முடியாது. இட் இஸ் அ பெத்தலாஜிக்கல் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதனால் அவங்க வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டியது. காரணம் என்ன, இட் இஸ் அ நேசல் செப்டல் டீவியேஷன் தானே தவிர, ஒரு பக்கம் அது சரிஞ்சிருக்கிறதா தவிர, அதனால் மூக்குடைய அமைப்பு சற்று மாறி இருக்கும் அப்படி தானே தவிர, மற்றபடி வந்து அதனால் வந்து மூக்குடைய செயல்பாடுகள் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்றைக்குமே வந்து மாறாது, மறையாது, கரெக்டாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி கிளியோபாட்ராவுடைய அந்த மூக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் சேஞ்சஸ்வே பண்ணுது, அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஒவ்வொரு அவைகளுக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் உண்டு என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கே கிங் நாசிசஸ், ஹோமியோபதி மருத்துவ நிபுணர். நன்றி.